எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் அ பியூட்டிஃபுல் மூமெண்ட் ஃபார் மீ. ஏன்னா என்னோட ஃபுல் டீம் இங்கே இருக்கிறாங்க. அண்ட் சாரி ஓகே, என்னோட ஃபுல் டீம் இங்கே இருக்கிறாங்க. நம்ம ஒவ்வொரு வாட்டியும் எவ்ரிடே நம்ம செட்டுக்கு போகும்போது த ட்ரீம் இஸ் டு டூ அவர் பெஸ்ட். ஏன்னா தியேட்டரில் வரும்போது த ஆடியன்ஸ் ஷுட் நாட் ஃபீல் லைக் தேர் சம்திங் லேக்கிங் இன் த ஃபிலிம். எவ்ரி டே ஆன் எவ்ரி செட் வி ட்ரை, பட் எப்பயாவது ஒரு வாட்டி தான் இந்த மாதிரி ஒரு சக்ஸஸ் கிடைக்கும். அண்ட் ஐ கான்ட் ஈவன் பிலீவ் தட் நம்ம 5th டேல சக்ஸஸ் செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த மாதிரி வரவேற்பு கிடைச்சிருக்காங்க ஃப்ரம் த ஆடியன்ஸ், ஃப்ரம் த ப்ரெஸ் அண்ட் மீடியா. ஸோ ஐம் வெரி வெரி தேங்க்ஃபுல் ஃபார் தட். ஐம் வெரி தேங்க்ஃபுல் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் டீம் தட் ஐ காட் டு ஒர்க் வித். இதில் ஒரு ஆள் மெயின்னு சொல்ல முடியாது, எல்லாரும் அந்த மாதிரி 100% எஃபர்ட் போட்டிருக்காங்க. ஸோ தேங்க்யூ டு மை என்டையர் எவ்ரி சிங்கிள் ஒன் ஆஃப் மை டெக்னீஷியன்ஸ், every single one of my cast, my hero and producer Vishnu sir, Aishri Vel sir, my Tangamana Chalamana director, my Challa sir. So all of you, thank you so much for making me a part of this beautiful success. And special thank you to Sara. ஏன்னா என் லைஃப்பில் நான் நினச்சி கூட பார்த்ததில்லை அந்த மாதிரி இமோஷன்ஸ் வரும்னு. அண்ட் ஷீ மேட் மீ ஃபீல் a lot of that. I started crying. Okay, thank you so much. Thank you. எல்லாருக்கும் நன்றி. ஒரு வெற்றி படம். அந்த படத்தில் என்னதான் நம்ம நடித்தாலும், எந்த டெக்னீஷியனாக இருந்தாலும் மக்கள்கிட்ட வரவேற்பு கிடைக்கிற படத்தில் இருக்கிறது தான் அங்கே முக்கியம். அந்த விதத்தில் ஒரு பார்ட் 1லையும் எனக்கு ஒரு கதாபாத்திரம் கொடுத்து, பார்ட் 2லையும் அதே கதாபாத்திரத்தை ரொம்ப அழகாக எழுதி அதை ரசிகர்கள்ட்ட கொண்டே சேர்த்த படத்தினுடைய இயக்குனர் செல்லாவுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. அதேபோல் அண்ணன் ஐஸ்வர்யா அண்ணனுக்கு 2வது படம் அவர் கம்பெனியில் கரை படத்தில் ஒரு பெரிய கதாபாத்திரம் கிடச்சிது. அதை பர்டிகுலர் அவரே என்கிட்ட சொன்னார். கதை கேட்டுட்டு ஒரு கேரக்டர் ஒன்று ரொம்ப நல்லா இருக்குது, வேறு 2-3 ஆர்டிஸ்ட்டு சொன்னாங்க, பட் நான் ஒன்று சொல்லியிருக்கேன், நீ போய் டைரக்டரை பாரு, கதை கேளு அப்படின்னு சொன்னார். அந்த படத்துலையுமே எனக்கு ஒரு பெரிய பெரிய பேர் கிடச்சிது. அதை விட இதில் நகைச்சுவை நடிகனா ரொம்ப நாளாச்சு, நம்மளை மறந்துட்டாங்க. அதுதான் உண்மையும் கூட. நம்மளும் ஆஃப்டர் த பாலிட்டிக்ஸ்லேருந்து வெளியில் நான் நடிக்கும் பொழுது ஒரு கேரக்டராக ஒரு மணிவண்ணன் சார் மாதிரி ஒரு கேரக்டர்ஸ் கிடச்சி பண்ணுவோம் அப்படின்னு நினச்சி தான் நான் முயற்சி பண்ணிகிட்டு இருந்தேன். மறுபடியும் இந்த தேட்டரில் நான் போய் பார்த்தேன், கமலா தேட்டரில் ஆடியன்ஸ் கூட உட்காந்து படம் பார்த்தேன். ஸோ அவங்களுடைய இது ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதனால் வேல்ஸுக்கும் குஸ்மிதாவுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். முதல்ல அந்த படம் வெற்றி படம் எடுத்ததுக்கு. அடுத்து ஹீரோ, எனக்கு ரொம்ப சமீபத்தில் 2 படம் தான் நடிச்சிருக்கேன் அவர் கூட. ஆனால் அவர் என்ன சொல்கிறது, சினிமாவில் நான் எல்லாத்தையும் பார்த்துருக்கேன், ஓரளவு ஏற்ற இறக்கம் எல்லாமே பார்த்துருக்கேன். அந்த விதத்தில் ஒரு ஹீரோவாக தன்னை நிப்பாட்டிக்கிறதுக்காக அவர் தன்னைத்தானே அவர் உழைச்சி கஷ்டப்பட்டு போராடி ஒன்று பண்ணுறாரு. அவர் கூட சிவாங்கி சகோதரி இருக்காங்க, செவந்தி இருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா அவங்க பிஹைண்ட் த ஸ்க்ரீன் தான், பட் நிறைய ஹார்ட் ஒர்க் இந்த படத்தினுடைய வெற்றிக்காக ரொம்ப உழைச்சவங்க. அந்த விதத்தில் விஷ்ணு விஷாலுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி, வாழ்த்துக்கள். அதே மாதிரி இதில் வேலை செஞ்சிருக்கிற எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி. மீண்டும் உங்களுக்கு நல்ல படங்களை எப்போதுமே எந்த சமரசமும் இல்லாமல் மக்கள்கிட்ட எடுத்துக்கிட்டு போகிற உங்களுக்கும் உங்களுடைய நல்ல உயர்ந்த எண்ணங்களுக்கும் இந்த படம் ஒரு வெற்றி படமாக அமைஞ்சதுக்கு, மீனாட்சி கூட தேட்டரை விட்டு படம் பார்த்துட்டு வெளியில் வந்தோடனே கட்டா குசி பார்த்தேன், வெற்றி படத்தில் நீங்கள் இருக்கீங்க, சின்ன சின்ன ரியாக்ஷன் கூட சிரிக்கிறாங்க, வாழ்த்துக்கள்னு ஒரு மெசேஜ் போட்டார். ஸோ அவர்கிட்ட இருந்தெல்லாம் பாராட்டு வருதுன்னா அவ்வளோ ஈஸியாக வராது அந்த மாதிரி ஆட்கள். பட் இருந்தாலும் நல்ல விஷயத்த தைரியமாக சொல்கிறாங்கல்ல. ஸோ அந்த விதத்துலேயே நான் ஃபோன் பண்ணி செல்லாட்ட சொன்னேன், இந்த மாதிரி பத்திரிகைக்காரர்களுக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்கு படம் அப்படின்னு. ஆகவே இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லார் பேரையும் சொல்ல முடியல, இருந்தாலும் இந்த படத்தில் வேலை செஞ்ச ப்ரொடக்ஷன் பாயிலிருந்து ஆர்ட் அசிஸ்டன்ட்லேருந்து எல்லாருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. விஷ்ணு விஷால், இன்னும் நீங்கள் நிறைய உயரத்துக்கு போகணும், நிறைய படங்கள் நடிக்கணும். அடுத்து செல்லாவுக்கு இன்னொரு நன்றி. அடுத்து ஒரு தமிழ் சினிமாவுக்கு ஒரு நல்ல ஹீரோயினை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கீங்க, வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் இவ்வளோ பெரிய வெற்றிக்கு காரணமாக இருக்கிறதுக்கு உழைச்சவங்க எல்லாருக்கும் முதல்ல நன்றி. தயாரிப்பாளர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், அப்புறம் நன்றி. ஏன்னா டிஜிட்டல் ஏறிக்கிட்டே இருக்கிறதுனால அதுக்கு வாழ்த்துக்கள், எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததுனால நன்றி. கணேஷ் சாருக்கும் விஷ்ணு சாருக்கும் தயாரிப்பாளராக நன்றி சொல்லிக்கிறேன். டைரக்டருக்கு
ரொம்ப பெரிய நன்றி. வாழ்த்துக்களும். ஏன்னா அவரு இப்ப அடுத்த லெவலுக்கு போயிட்டாரு. கார்லாம் வந்துருச்சு. இன்னும் என்னென்ன வரப்போகுதுன்னு தெரியல. ஏன்னா, ஒரு படத்த ஒருத்தர் எவ்வளோ நம்பியிருக்காருன்றது நமக்கு அது ஒரு உதாரணமே போதுமா இருந்துச்சு எனக்கு. ஒரு படம் ரிலீஸ்க்கு முன்னாடி கார் வாங்கி குடுக்குறது இருக்குல்ல, அது வந்து அது வந்து விஷ்ணு சார் வந்து இந்த படத்து மேல வச்சிருந்த நம்பிக்கை ஒவ்வொரு மூவுமே அப்படிதான் பண்ணாரு. எந்த இடத்துலயும் இது ஒரு மினிமம் கேரண்டி படம். எப்படியா இருந்தாலும் இது பிசினஸ் ஆயிரும், இதுல காசு வந்துரும்ன்றதெல்லாம் தாண்டி, இந்த படத்துக்கு எந்த இடத்துலயும் மெத்தனமே இல்லாம, இந்த படத்த அவ்ளோ கண்ணும் கருத்துமா எடுத்து கொண்டு வந்து இவ்வளோ தூரத்துக்கும் அந்த அவர் உழைச்ச உழைப்புக்கு கிடைச்ச வெற்றி தான் நான் நினைக்கிறேன். அதனால இந்த படம் ஹிட்டுன்றது அவருக்கு முன்னாடியே தெரிஞ்சு, எந்த மெத்தனமும் இல்லாம அதுக்காக அக்கறையா வேலை செஞ்சதுக்கான விளைச்சலா தான் இந்த வெற்றிய நான் பார்க்குறேன். அது மாரி எங்களுக்கு ஒரு சென்டிமெண்ட்டும் இருக்கு. இது 5வது படமா சார்? முண்டாசுப்பட்டி, ராட்சசன், கட்டா குஸ்தி 1, கட்டா குஸ்தி 2, 5வது படம் வரப்போகுது 2 படம். ஸோ இப்படி நாங்க 3 பேருமா எங்களுக்கு இது ஒரு சென்டிமெண்ட் இருக்கு. அதனால யார் புக் பண்ணாலும் அவர குடும்பம் எங்களையும் சேர்த்து கூப்பிட்டுருங்க. மத்தபடி கூட நடிச்ச எல்லா நடிகர்களுக்கும் நன்றி. தனித்தனியா பேர் சொல்றதுக்கு டைம் இல்லன்ட்டாங்க. லஞ்ச் ரெடி ஆயிருச்சு. அதனால டெக்னீஷியன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி. அ இந்த படத்த பத்தி இன்னும் நெறைய சிறப்பு தகவல் இருக்கு. இந்த தகவல் வந்து இந்த டாக்டர்ன்ற தகவல் இன்னைக்கு டீ கடையில தான் நான் கேள்விப்பட்டேன். இஞ்சி டீ கடையில ரெகுலரா டீ குடிப்பான் சாலிகிராமத்துல. அவர் தான் சொன்னாரு, "உங்க டைரக்டர் ஏற்கனவே டாக்டர் அது உங்களுக்கு தெரியுமா?" அப்படின்னாரு. ஆமா, எங்கேயுமே இத மென்ஷன் பண்ணது இல்லையே இவரு. இவரும் சொன்னது நம்மளுக்கு கேள்விப்பட்டதும் இல்ல. அப்பதான் சொன்னாரு, அவரு பிசியோதெரபிஸ்ட்டுங்க. நான் கூட கேட்டேன், "ஏங்க நல்லா பொழப்பு ஓடிட்டு இருக்கு. இத விட்டுட்டு ஏங்க சினிமாவுக்கு போறீங்க?" அப்ப கேட்டேன். அப்ப வந்து ரைட்டராவும் உதவி இயக்குனரா வேலைக்கு போகும்போது கடைய மூடிட்டு போயிருக்காரு. அப்போ வந்து அவரு சொல்லியிருக்காரு, "நல்லா பொழப்பு ஓடிட்டு இருக்கேங்க. நாங்க வந்து டீ கடையே விட்டுட்டு சினிமா போற தைரியம் இல்லாம இருக்கோம். நீங்க ஒரு டாக்டர் தொழில விட்டுட்டு ஏங்க போறீங்கன்னு?" "இல்ல, இல்ல எனக்கு அதுதான் புடிச்சிருக்கு. வேற என்ன செய்யறது?" அப்படின்னு தான் வந்திருக்காருன்னு இன்னைக்கு காலையில தான் சொன்னாரு. நான் உடனே ஃபோன் அடிச்சு முனிசுக்காரு, "ஏங்க உண்மையிலேயே அவர் சொல்றாரே, இது சிஞ்சிடி கடற்கரை சொல்றது உண்மைதானா?" அப்படின்னு கேட்டேன். "ஜி அப்படியா? எனக்கும் தெரியாது ஜின்னாரு." அங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அவர்ட்டயே கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அவர் ஒரு பிசியோதெரபிஸ்ட். அதனால தான் வலிக்காம எல்லாருக்கும் ஒரு வேலைய பார்த்து என்ன வேலை பார்த்துருக்காருன்னு உங்களுக்கே தெரியும். ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் படம்னே தெரியாம விஷ்ணு சார் ஏமாத்தி ஒரு படம் எடுத்து முடிச்சுட்டாரு. எல்லாருக்கும் நன்றி.